சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் பொறுப்பேற்ற பிறகு புதிய நடைமுறை காரணமாக தேங்கிய வழக்குகள் விரைந்து முடிக்கப்படுகின்றன. வழக்கு விசாரணை விரைவுபடுத்தப்படுவதுடன் உடனுக்குடன் தீர்ப்பும் வழங்கப்படும் நடைமுறை பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. கடந்த ஜூன் 27ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சஞ்சய் கிஷன் கவுல் பதவியேற்றார். வழக்கு என்றாலே விசாரணைக்கு ஏற்பு, எதிர்த்தரப்பினருக்கு பதிலளிக்க அவகாசம், நோட்டீஸ் அளிக்க உத்தரவு என்ற பொதுவான நடைமுறை இல்லாமல் இருதரப்பு வாதத்தையும் கேட்டு உடனடியாக உத்தரவு பிறப்பிக்கும் புதிய நடைமுறையை தலைமை நீதிபதி அமல்படுத்தியுள்ளார். இந்த அதிரடி நடைமுறையை வழக்கறிஞர்கள் வரவேற்கிறார்கள். இப்போ இருக்கிற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுலுடைய அணுகுமுறை மிகவும் நன்றாகவே இருக்கிறது. வழக்குகளை விரைந்து முடித்து விடுகிறார். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ஸ்டேஜிலேயே குறிப்பாக ஒரு ரிட் அப்பீல்ஸ் வந்துச்சுன்னா அட்மிஷன் ஸ்டேஜிலே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி முதல் கட்ட விசாரணையிலேயே நீதி வழங்கி விடுகிறார்கள். அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம் ஒன்று. தேவையில்லாமல் எந்த வழக்கையும் வாய்தா கொடுப்பது இல்லை. அது வழக்கறிஞர்களுடைய குறைகளை எல்லாம் உடனடியாக கேட்டு அதை நிவர்த்தி செய்கிறார். ஒட்டுமொத்தமாக நிர்வாகத்திறன் படைத்த ஒரு தலைமை நீதிபதி என்றான் சொல்ல வேண்டும். தவிர்க்க முடியாத சில வழக்குகளில் மட்டுமே பதிலளிக்க தேதி நிர்ணயிக்கும் தலைமை நீதிபதி கவுல் பதிலளிக்க தவறும் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கையும் விடுக்கிறார். நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிப்பவர்களையும் அவர் விடுவது கிடையாது. வழக்கறிஞர்கள் மத்தியில் எந்த பேதமும் பார்க்காமல் தலைமை நீதிபதி விசாரணை நடத்தும் விதம் இளம் வழக்கறிஞர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ தற்போது இருக்கிற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவருடைய அணுகுமுறை நிஜமாவே நல்லா இருக்கு. எப்படின்னா அவர் ஒரு சீனியர் வழக்கறிஞர், ஜூனியர் வழக்கறிஞர் அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் அவர் எல்லாருக்குமே ஒரு சமமான ஹியரிங் கொடுக்குறார். பொறுமையாக அந்த கேஸுடைய சாராம்சங்களை கேட்டு அதற்குண்டான சட்டங்களை அலசி பொறுமையாக ஒரு முடிவெடுத்து அவர் அந்த கேஸ் ஜெயிக்குது தூக்குதுங்கிறதெல்லாம் விட அந்த கிளையண்ட்டுடைய குறை என்னங்கிறத ஃபஸ்ட்டு நல்லா கேட்டுறாரு. நாள் ஒன்றுக்கு 15 முதல் 20 வழக்குகளை விசாரித்து உடனுக்குடன் உத்தரவிடுவதில் கவனம் செலுத்தும் தலைமை நீதிபதி ஒரு சில வழக்குகளில் அரசுக்கே அதிகாரம் உள்ள போது நீதிமன்றம் ஏன் தலையிட வேண்டும் என கூறி தள்ளுபடி செய்கிறார். உயர்நீதிமன்றத்தில் காலியாக இருக்கும் நீதிபதி பணியிடங்களை உடனடியாக நிரப்பி ஆயிரக்கணக்கில் தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் விருப்பம். தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி என்பார்கள். நீதி பரிபாலன முறையில் வழக்குகளை விரைந்து முடிக்கவும் நீதியை தாமதமில்லாமல் வழங்கவும் தலைமை நீதிபதி கையாளும் இந்த நடைமுறை வழக்கறிஞர்கள், வாதி பிரதிவாதி என அனைவரையுமே ஈர்த்திருப்பது ஆச்சரியம்தான். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் டி ரமேஷ்குமார்.